சும்மா வதந்தி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்க அதெல்லாம் பல முறை மறுத்தாருல அவரு. ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நியூஸ் கிளம்பினப்ப அவர் மறுத்தாரு. எனக்கு தெரிந்தவரை அவர் நல்லா தீர்க்கமா யோசித்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர். உறுதியாக எனக்கு தெரிஞ்சு போக மாட்டேன். நீங்க ஒரு வதந்தியெல்லாம் வச்சுட்டு கேள்வி கேட்கறீங்க, ஆசைப்படுறீங்களா அப்படி ஒரு நடக்கணும்னு? விஜய் தாவேக்கால போய் அவர் சும்மா ஒரு நியூஸை போடுறீங்க, எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல். அவர்கிட்ட மார்னிங் கூட நான் பேசினேன், வருத்தப்பட்டார். நான் எத்தனை முறை அதுக்கு இது கொடுக்கிறது, மறுப்பு கொடுக்கிறது. இது வந்து ஒருவரை நீங்க அவரை காயப்படுத்துவது போல இருக்கும்ல. உண்மையிலே போறதுன்னா சொல்லிட்டு போறாரு. அதனால என்ன இருக்கு, இல்லை அவர் போனது எப்பறம் தெரியும். நான் சொல்றது அரசியல்ல அப்படி ஒருவர் முடிவெடுக்கிறதா சொல்லிட்டு முடிவெடுப்பாரு. நான் அவர் எடுப்பாருன்னு சொல்லல, தைரியமா முடிவெடுக்கக்கூடியவங்க தானே. என்னது தீர்மானமா எனக்கு தெரியலங்கிறது. பொதுக்குழு கூட்டத்திலையா என்ன எனக்கு தெரியாது. என்ன நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரோம். இன்னொன்று எனக்கு அவ்வளோ கியூரியாசிட்டிலாம் இருக்காது அடுத்த கட்சிகள் என்ன நடக்குதுன்னு. என்ன தீர்மானம் நிறைவேற்று கூட்டணி புரியுற மாதிரி சொல்லுங்க சார். எல்லா கட்சியிலும் இப்ப எங்க கட்சியோடைய பொதுக்குழு ஜனவரி 5 நடக்கும் போது இது வருடம் தேர்தல் ஆணைய விதிப்படி நடத்த வேண்டியது. எங்க கட்சியில் இப்ப பொதுக்குழு கூட்டம் நடக்கிறப்ப எங்க கட்சி வந்து எனக்கு அது அதிகாரத்தை கொடுத்து தான் கொடுக்கும். இது வந்து எல்லா கட்சியும் அந்தந்த கட்சியின் தலைமைக்கு கொடுக்கின்ற அதிகாரம்ங்கிறது ஒவ்வொரு தீர்மானமும் இதே மாதிரி தீர்மானம் ஒவ்வொரு பொதுக்குழுலையும் தேர்தல் நேரத்தில் நடைபெற ஒன்று, வழக்கமான ஒன்று. இதை போய் எப்படி பாக்குறீங்கன்னா அதுல எல்லா கட்சியிலையும் நடக்கிற ஒரு சகஜமான ஒரு தீர்மானம் தான் இது தேர்தல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னா நாங்கள் கூட்டணி பற்றி ஆலோசனை சொல்லுங்க. சப்போஸ் அவர் ஒரு மாற்ற வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கலன்னா அந்த கூட்டணி இடம்பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புறேன். பல முறை இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி இல்ல இதை ஒரு 3 மாதமா திரும்ப திரும்ப இதை சொல்லி எனக்கு போர் அடிக்குது. அதனால அதே கேள்விகள் புதுசா ஏதாவது கேள்வி கேளுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா வியூவர்ஸுக்கும் இதே கேள்வி டெய்லி. இப்ப நேற்று கோயம்புத்தூர்ல அதேதான், சேலத்தில் அதேதான், முதல் நாள் இதுல திருப்பூர்ல அதே கேள்வின்னு இப்ப 4 நாளா தொடர்ந்து பயணத்தில் இருக்கேன். இதே கேள்விகளே ஒவ்வொரு ஊர்லயும் கேட்கிறப்ப அது வியூவர்ஸுக்குமே ஒரு போர் அடிக்கும்ல. உங்க தொலைக்காட்சியோ இல்ல ஊடகமோ பத்திரிகையில பல முறை நான் பதில் சொல்லிட்டேன். அதே போய் சொல்றப்ப எனக்கும் போர் அடிக்குது, பாக்குறவங்களுக்கும் போர் அடிக்குது. எங்க நிலைப்பாடு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.